தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக்க முடியாது திருமாவளவன். பட்டியலின சமுதாயத்தின் இட ஒதுக்கீடு உரிமையை நசுக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எதிர்த்து விசிக சார்பில் திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய விசிக தலைவர் திருமாவளவன், தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் வரும் போகும், ஆனால் எந்த காலத்திலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக்க முடியாது. ஜாதி வரி கணக்கெடுப்பை நடத்த கூறுவது எஸ்சி எஸ்டி மக்களுக்காக அல்ல, ஓபிசி மக்களுக்கான தரவுகள் இல்லை. எனவே ஜாதி வரி கணக்கெடுப்பு ஓபிசி மக்களுக்கானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தலித் சமுதாயத்தில் மட்டுமல்ல, மொத்தமாக எந்த சமுதாயத்திலும் ஆணவ கொலைகள் கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. பட்டியலின சமுதாயத்தின் இட ஒதுக்கீடு அளவை அவர்களது மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒதுக்க வேண்டும். ஜனநாயகத்தை பற்றி விசிகாவுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம். ஜாதி ஒழிப்பே விசிகாவின் நோக்கம். அதில் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் என் பின்னால் வாருங்கள். ஜாதியே உள்நோக்கத்துடன் யாரும் என் பின்னால் வர வேண்டாம். இதனை நான் 1996ஆம் ஆண்டே சொல்லிவிட்டேன். பட்டியல் சமுதாயத்தினர் பல்வேறு குழுக்களாக பிரித்து இட ஒதுக்கீடை பங்கீடு செய்வதற்கு மாநில அரசுகளிடம் அதிகாரம் அளிப்பதையும், வருமான வரம்பு அடிப்படையில் இட ஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துவதற்கும் கிரிமினலையர் முறையை துணிக்க முயல்வதையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு செய்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு மனு தாக்கல் செய்ய வேண்டும். கிரிமினலையர் குறித்து நீதிபதிகள் சொன்ன கருத்துக்களை அந்த தீர்ப்பிலிருந்து நீக்குவதற்கு ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றார். முதலமைச்சரானது எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசுகள், நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. மாநில அரசுங்கிறது பெர்பெச்சுவேட். கட்சிகள் வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது.